முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் முக்தா ராமசாமி தயாரிக்க முக்தா சீனிவாசன் இயக்கிய நிறைகுடம் திரைப்படம் 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. எல்லோராலும் வெகுவாக பாராட்டப்பட்ட இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டன. இயக்குனர் மகேந்திரனின் கதை தான் இது. இந்த படத்துக்கு நடிகர் சோ திரைக்கதை வசனம் எழுதினாரு. முக்தா ஃபிலிம்ஸ்ல சிவாஜி அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் இது. முக்தா ஸ்ரீனிவாசன் சிவாஜி அவர்களுடன் இயக்குனராக இணைந்த முதல் படம் நிறைகுடம். மகேந்திரன் சிவாஜி அவர்களுக்காக எழுதிய முதல் திரைப்படம். சோ கதை வசனகர்த்தாவாக சிவாஜி அவர்களுடன் பணிபுரிந்த முதல் படமும் ஒரே படமும் இதுதான். வி குமார் சிவாஜி அவர்களுக்கு இசையமைத்த முதல் படம் ஒரே படமும் கூட. சிவாஜி அவர்களும் வாணிஸ்ரீயும் உயர்ந்த மனிதன் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடித்த இரண்டாவது திரைப்படம். வாணிஸ்ரீ முழு கதாநாயகியாக சிவாஜி அவர்களுடன் இணைந்த முதல் திரைப்படம். பிற்காலத்தில் வந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த படம்தான். ஏ பீம்சிங், பந்துலு, ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், ஏசி திருலோகச்சந்தர், டி யோகானந்த், பி மாதவன், சிவி ராஜேந்திரன் அப்படின்னு இயக்குனர்கள் சிவாஜி அவர்களை ரசித்து ரசித்து படமாக்கினாங்க. ஓர் ரசிகனை போல் சிவாஜி அவர்களை அணு அணுவாக ரசித்து இயக்கினார்கள் என்பார்கள். இந்த பட்டியலில் முக்தா சீனிவாசனுக்கும் இடம் இருக்கு. நிறைகுடம், தவப்புதல்வன், அன்பை தேடி, கீழ்வானம் சிவக்கும், அந்தமான் காதலி அப்படின்னு சிவாஜி முக்தா சீனிவாசன் கூட்டணியை அடுக்கி கொண்டே சொல்லலாம். சிவாஜி அவர்களின் வெற்றிக்கு பெரிய வலுவான கதை பின்புலம் தேவையில்லை அப்படின்றதை கலாட்டா கல்யாணமும் நிறைகுடமும் அஞ்சல் பெட்டி போன்ற படங்களின் வெற்றியும் கூட நிரூபித்தன அப்படின்னே சொல்லலாம். 1969ஆம் வருடத்தை பொறுத்தவரை மாதம் ஒரு சிவாஜி படம் வந்து கொண்டிருந்தது. ஆகஸ்ட் மாதம் வெளியான நிறைகுடம் 4 வாரங்களே ஆன நிலையில் தெய்வமகன் வெளியானது. தெய்வமகன் வெளியான 35 நாட்கள்ல பாலாஜியின் திருடன் திரைப்படம் அக்டோபர் 10 அன்று வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. 1/5/1969 அன்று வெளியாகி 8/8/1969 அன்று எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம் 100வது நாளை கண்டது. இதனை அறிந்த நடிகர் திலகம் சென்னை மிட்லண்ட் உட்பட அடிமை பெண் 100வது நாளை கொண்டாடும் வகையில் சில திரையரங்குகளில் மறுநாள் 9/8/1969 அன்று வெளியிட வேண்டும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கொண்டதன் பெயரில் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்களும் சேர்ந்து ஒரு நாள் தள்ளி, அதாவது 9/8/1969 அன்று நிறைகுடம் திரைப்படத்தை வெளியிட்டாங்க. இதற்கிடையே காவல் தெய்வம், அடிமை பெண் உட்பட 1/5/1969 அன்று வெளியான திரைப்படங்கள். 3/5/1969 அன்று அப்போதைய ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவர்களின் மறைவிற்காகவும், 18/5/1969 அன்று அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு ஏ கோவிந்தசாமி அவர்கள் மறைவிற்காகவும் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு திரையரங்குகள் மூடப்பட்டன. வாணிஸ்ரீக்கு அவருடைய நடிப்பை வெகுவாய் எடுத்து காட்டக்கூடிய கதாபாத்திரம். சிவாஜி வாணிஸ்ரீ காதல் காட்சிகள் இளைஞர், பெண்கள், பெரியோர் எல்லார் மனதையுமே கொள்ளையிட்டது. 2 பேருடைய கெமிஸ்ட்ரி பல ஜோடிகளுக்கு முன்னுதாரணம் அப்படின்னே சொல்லலாம். பார்வையற்ற கேரக்டர்ல நிறைகுடம் படத்துல நடிச்சப்போ அந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு சிவாஜி அவர்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைகுடம் படத்தை மறக்கவே முடியாது. முக்தா ஃபிலிம்ஸ் நிறுவனத்திலையும் முக்தா சீனிவாசன் இயக்கத்திலையும் ஏற்கனவே படம் பண்ணிய அனுபவம் உண்டு நடிகை வாணிஸ்ரீ அவர்களுக்கு. அதே போல உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜி அவர்களுடன் முதலாக நடிச்சாங்க. நிறைகுடம் சிவாஜி அவர்களுடன் அவர் நடித்த 2வது திரைப்படம். இந்த படம் பண்ணும்போது வாணிஸ்ரீ அவர்கள் பிஸியான நடிகை, வரிசையாக படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்தா ஃபிலிம்ஸ் கம்பெனியை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டதை வியந்து பார்த்தாங்க நடிகை வாணிஸ்ரீ. இந்த நிறுவனத்துக்கு மட்டுமின்றி எல்லா பட கம்பெனிக்கும் அவரை ரொம்பவே பிடிக்கும். ஏனென்றால் அவர் கெடுபிடிகள் செய்ய மாட்டார். அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு தொந்தரவு பண்ண மாட்டார். நீ வீட்டில் இருந்தாலும் சாப்பிடத்தானே போற, பிறகு ஏன் இங்கே இவங்களை இப்படி அது வேணும் இது வேணும்னு அலைக்கழிக்கிற, என்ன தர்றாங்களோ அதை சாப்பிட பழகிக்கோன்னு வாணிஸ்ரீயுடைய அம்மா சொல்லியிருக்காங்க.
அதன்படி நடக்கிறதாலேயே அவரை எல்லாருக்குமே பிடிக்குமாம். வந்தோமா நம்ம கேரக்டரை சரியா பண்ணோமாங்கிறதுல அவங்க கவனமாக இருப்பாங்களாம். நிறைகுடம் திரைப்படத்தில் வி குமார் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் தேவதேவா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி மற்றும் கே. ஜமுனா ராணி இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபில்ம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.